யூதா ஜேக்கப் மற்றும் லேயாவின் 4வது மகன். அவருக்கு 10 சகோதரர்களும் தீனா என்ற ஒரு சகோதரியும் இருந்தனர். யூதா தனது இளைய சகோதரர் ஜோசப்பை காட்டிக் கொடுத்ததில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தார். ஜோசப்பை கொல்லுவதற்கு பதிலாக இஸ்மயேல் வணிகர்களுக்கு விற்கும்படி அவர் பரிந்துரைத்தார். இது எகிப்தின் ஜோசப்பின் பிற்கால எழுச்சிக்கு களம் அமைத்தது. யூதா பொறாமையால் சகோதரத்துவ பிணைப்பை காட்டிக் கொடுத்தார். அடிமையாக விற்கப்பட்ட ஜோசப் அவர்கள் வாழ்வில் இருந்து மறைந்தார். யூதாவின் ஆன்மாவில் குற்றத்தின் நிழல் விழுந்தது. ஆண்டுகள் கடந்துவிட்டன, ஆனால் நினைவகம் நீடித்தது. குற்ற உணர்வு அவனை பற்றி கொண்டது. அவர் தனது கடந்த காலத்தை கடக்க முயன்றார். ஆனால் சில காயங்கள் விரைவில் குணமடைய மறுக்கும். அவை சீர்குலைந்து நமது தோல்விகளை நினைவூட்டுகின்றன. அவர் ஆறுதல் தேடினார், கடந்த காலத்தை புதைக்க முயன்றார். ஆனால் விதி வேறு திட்டங்களை கொண்டிருப்பதாக தோன்றியது. அவர் கானானியர்களிடையே ஒரு புதிய வாழ்க்கையை தேடினார். கானானியரான ஷூவாவின் மகளை மணந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர், ஏர், ஓனான் மற்றும் ஷேலா. காலப்போக்கில் யூதா தனது மூத்த மகனான ஏருக்கு ஒரு மனைவியை கண்டுபிடித்தார். அவள் பெயர் தமார். ஆனால் யூதாவின் முதற் பேரான ஏர் கர்த்தரின் பார்வையில் பொல்லாதவராக இருந்தார். கர்த்தர் அவனுடைய உயிரை பறித்தார். வழக்கத்திற்கு இணங்க யூதா தனது 2வது மகன் ஓனானை தாமரை மணந்து தனது சகோதரனுக்கு ஒரு வாரிசை உருவாக்கும்படி அறிவுறுத்தினார். ஆனாலும் ஓனான் தன் கடமையை செய்ய மறுத்துவிட்டான். அவர் மறைந்த சகோதரருக்கு தாமர் குழந்தை பிறக்காமல் பார்த்து கொண்டார். மேலும் அவரது செயல்கள் இறைவனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஓனானின் உயிரும் பறிக்கப்பட்டது. இப்போது தாமர் 2 முறை விதவையாகவும் குழந்தை இல்லாதவராகவும் யூதாவின் வீட்டின் கட்டுப்பட்டவராகவும் இருந்தார். யூதா தன் இளைய மகனான ஷேலாவின் உயிருக்கு பயந்து தாமரிடம், என் மகன் உன்னை மணந்து கொள்ளும் வயது வரும் வரை தந்தையின் வீட்டில் விதவையாக இரு என்று உறுதியளித்தார். ஆனால் உண்மையில் ஷேலாவை தாமருக்கு கொடுக்கும் எண்ணம் யூதாவுக்கு இல்லை. அவள் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தாள் என்று நம்பினான். தாமர் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நம்பிக்கை இல்லாமல் விஷயங்களை தன் கைகளில் எடுக்க முடிவு செய்தார். கவனமாக துல்லியமாக மாறுவேடமிட்டு தன் அடையாளத்தை மறைத்து முகத்தை முக்காடு போட்டு கொண்டாள். அவள் முக்காடு போட்டுக்கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள். அங்கு யூதா தனது ஆடுகளை மேற்பார்வையிட பயணம் செய்யும் போது கடந்து செல்வார் என்பதை அவள் அறிந்தாள். யூதா அவளை பார்த்தபோது அவளை அடையாளம் காணவில்லை. அவளை அணுகினான். அவளுடைய முக்காடு காரணமாக அவன் அவளை ஒரு வேசி என்று தவறாக எண்ணினான். அந்த நேரத்தில் அடையாளங்களை மறைக்கும் பழக்கம் இருந்தது. தாமர் அந்த பாத்திரத்தை நம்பும்படியாக நடித்தார். அவர் பணம் அனுப்பும் வரையில் அவரிடமிருந்து அடையாளங்காட்டிகளாக ஒரு உறுதிமொழியை கூறினார். யூதாவின் தனிப்பட்ட மற்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாத அதிகாரத்தையும் தனிப்பட்ட அடையாளத்தையும் குறிக்கும் ஒரு முக்கிய பொருள். யூதா அந்த பெண்ணுக்கு கொடுத்துவிட்டு அவனுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு திரும்பிய போது அவளை காணவில்லை. குழப்பமடைந்தாலும் இந்த விஷயத்தை மேலும் தொடர விரும்பாத யூதா அதை நிராகரித்தார். சில மாதங்களுக்கு பிறகு யூதாவுக்கு செய்தி வந்தது. உன் மருமகள் தாமர் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் இப்போது அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். கோபமடைந்த யூதா அவளை வெளியே கொண்டு வந்து எரித்து விடுங்கள் என்று கேட்டான். ஆனால் தாமர் முத்திரை, கயிறு மற்றும் தடி ஆகியவற்றை கொடுத்தபோது யூதா திகைத்து போனார். அவர் உடனடியாக அவற்றை அடையாளம் கண்டு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். அவருக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. அவர் தனது செயல்களை, அவரது தோல்விகளை தெளிவுடன் பார்த்தார். அவள் என்னை விட நேர்மையானவள். அவர் ஒப்புக்கொண்டார். சாக்குகள் இல்லை, குற்றம் சாட்டுதல் இல்லை, நேர்மையான ஒப்புதல் வாக்கு மூலம். தாமர் பேரேசையும் சேராவையும் பெற்றெடுத்தார். இங்குதான் மீட்பு தொடங்குகிறது. நாம் நமது உடைந்த தன்மையை ஏற்றுக்கொள்ளும் போது குணமடைவதற்கான வாய்ப்பு திறக்கப்படுகிறது. தாமரின் கதை பெரும்பாலும் வலிமை மற்றும் நெகிழ்ச்சித்தன்மை கொண்டது. பஞ்சம் பூமியை பிடித்தது. விசுவாசத்தின் சோதனை அது யூதாவை விளிம்புக்கு தள்ளியது. அவர் தனது கடந்த காலத்தை, அவரது அச்சங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவரது தந்தை ஜேக்கப் மனமுடைந்து அவநம்பிக்கையுடன் யூதா உட்பட தனது மகன்களை உணவுக்காக எகிப்துக்கு அனுப்பினார். அங்கு அவர்கள் தங்கள் பிரிந்த சகோதரர் ஜோசப்பை எதிர்கொண்டனர். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளர், அடையாளம் தெரியாத மற்றும் கருணை நிறைந்த ஜோசப் தனது சகோதரர்களை சோதித்தார். இளையவரான பெஞ்சமினை அவர் பிணையாக கோரினார்.
யூதா தனது சொந்த சோதனைகளால் மாற்றப்பட்டு முன்னேறினார். அவர் பெஞ்சமினிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். சுயநலத்தை விட தியாகத்தை தேர்ந்தெடுத்தார். ஒரு சகோதரனின் அன்பின் விலையை அவர் கடினமாக கற்றுக்கொண்டார். தன் சகோதரனின் மாற்றுதலால் நெகிழ்ந்த ஜோசப் தன்னை வெளிப்படுத்தினான். மகிழ்ச்சியின் கண்ணீர் பல வருட வலியை மாற்றியது. யூதாவின் கதை அவனுடையது மட்டுமல்ல. கடவுளின் நீடித்த அன்பு இருண்ட அத்தியாயங்களை கூட மீட்கும் திறனுக்கும் இது ஒரு சான்று. யூதா ஒருமுறை துரோகத்தின் நிழலில் தொலைந்து மாறிய மனிதனாக உருவெடுத்தான். அவன் ஒரு தலைவராக, பாதுகாவலனாக, மனிதனாக மாறினான். மேலும் இதே பரம்பரையில் இருந்துதான் தலைமுறைகளுக்கு பிறகு இறுதி அரசரான இயேசு கிறிஸ்து யூதாவின் சிங்கம் பிறந்தார். தோல்வியிலிருந்து மீட்பை நோக்கி யூதாவின் பயணம் நமது பாவத்தை விட கடவுளின் கிருபை பெரிது என்பதை நினைவூட்டுகிறது. நாம் எவ்வளவு தூரம் வழிதவறி சென்றாலும், எவ்வளவு ஆழமான காயம் ஏற்பட்டாலும் அவரிடம் திரும்பிச் செல்லும் பாதை எப்போதும் இருக்கிறது. இது மனத்தாழ்மை, மனத்திரும்புதல் மற்றும் இறுதியில் நம் இரட்சகரின் மீட்பின் அன்பினால் அமைக்கப்பட்ட பாதை. நம்பிக்கை அடிப்படையிலான விவிலிய கதைகளுக்கு எனது சேனலான லைஃப் பாஸ்வேர்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென்.